பரந்த உள்ளம் கொண்ட திறமூல அன்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, கிம்பில் இருக்கக்கூடிய பாத் டூல் அப்படிங்கிற ஒரு அருமையான டூலை பயன்படுத்தி எப்படி ஒரு ஃபோட்டோவில் பேக்ரவுண்டை பர்ஃபெக்டாக ரிமூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குறது யாரெங்கே வலைவெளி. என்னோட பேர் MVP. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காணொளி 2 பகுதிகள் கொண்டது. முதல் பகுதி பாத் டூல் அப்படின்னா என்ன, அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற விஷயங்கள் அடங்கியிருக்கும். இரண்டாவது பகுதியில் நம்ம எப்படி ஒரு ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை பாத் டூலை பயன்படுத்தி பர்ஃபெக்டாக ரிமூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரெண்டுத்துக்குமே டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின்னாக இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான பகுதிக்கு ஈஸியாக ஜம்ப் ஆகிக்கலாம். கிம்பில் உள்ள பவர்ஃபுல்லான டூல்ஸில் ஒன்று பாத் டூல் அப்படிங்கிறது. இதை நம்ம பாத் டூல் அல்லது பென் டூல் அல்லது பேசியர் கர்வ் டூல் இப்படி வேறு பெயர்களில் அழைக்கலாம். எல்லாமே ஒன்று தான். இந்த டூல் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, நம்மளோட டூல் பாக்ஸில் தான் இருக்குது. இந்த சிம்பிள் தான் பாத் டூலுக்கான சிம்பிள். ஓகே, இதோட ஷார்ட்கட் கீ B. இன்னும் ஒரு ஸ்வீட் ஸ்பாட் என்ன அப்படின்னாக்கா, இங்க்ஸ்கேப்லேயும் பேசியர் கர்வ் டூல் இதே போல் இருக்குது. அதுக்கான ஷார்ட்கட் கீயும் B தான். ஓகே, B ஃபார் பேசியர் கர்வ் அப்படின்னு நம்ம நாம வச்சுக்கலாம். இந்த பாத் டூலோட ஐக்கானை கிளிக் பண்ணுறது மூலயமா நம்ம பாத் டூலுக்கு வந்துட்டோம். இப்போ நம்மளோட கர்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பாத் டூலுக்கான டிசைனில் அது மாறி இருக்கும். இப்போ நம்ம பாத் டூலில் இருக்கும் அப்படிங்கிறத அது இண்டிகேட் பண்ணுது. இந்த பாத் டூலில் இருக்கும்போது நம்ம நார்மலாக லெஃப்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா, இது போல் நமக்கு ஒரு வடிவம் ஏற்படும். அதாவது ஒரு டாட் ஏற்படும். இந்த டாட்டை நம்ம நோடு அல்லது ஆங்கர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நோடுனாலும் இதுதான், ஆங்கர் பாயிண்ட்னாலும் இதுதான். இப்போ நம்ம இது போல் கண்டினியூஸாக டாட்டை ஏற்படுத்தி கிளிக் பண்ணி பல டாட்ஸை உருவாக்க முடியும். அதாவது பல நோட்ஸை க்ரியேட் பண்ண முடியும். எல்லாமே அடுத்தடுத்த நோடுகளோட ஒரு ஸ்ட்ரைட் லைனாக கனெக்ட் ஆகிட்டே போகிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ஷேப்பை வரைஞ்சிட்டோம். இதை நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதாவது ஒரு மூடிய வடிவமாக பண்ணணும் இல்லையா? அது எப்படி பண்ணுறது அப்படின்னாக்கா, கீபோர்டில் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ஸ்டார்டிங் நோடுலேயே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா, இது ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு மூடிய வடிவமாக க்ளோஸ்டு ஷேப்பாக மாறிடும். ஓகே, இதுக்குள்ளே நம்ம ஒரு கலரை ஃபில் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது இங்கே இருக்கிற விஷயங்களை கட் பண்ணி எடுக்கிறதா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணலாம். அதெல்லாம் அடுத்து பார்க்கலாம். ஓகே, இந்த பாத் டூலை யூஸ் பண்ணி இது போல் ஸ்ட்ரைட் லைன் தான் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னா அதுதான் கிடையாது. இந்த பாத் டூலை யூஸ் பண்ணி நம்ம வளைவுகளை க்ரியேட் பண்ண முடியும். அது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னாக்கா, ஒரு ஸ்டார்டிங் நோடை கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம ரெண்டாவதாக கிளிக் பண்ணுற நோடை கிளிக் பண்ணி கிளிக்கை ரிலீஸ் பண்ணாமலே ட்ராக் பண்ணிங்க மவுஸை அப்படின்னாக்கா நமக்கு ஒரு வளைவு உருவாகும். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், இங்கே சென்டரில் உள்ளது நோடு. அந்த நோட்லேருந்து 2 விஷயம் வெளியே வந்திருக்கு, 2 ஆப்ஜெக்ட்ஸ். இதை நம்ம ஹேண்டில்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, 2 ஹேண்டில்ஸ் 2 டைரெக்ஷனில் வெளியே வந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த ஹேண்டில்ஸ் எதுக்காக இருக்குது அப்படின்னாக்கா, இந்த ஹேண்டில்ஸ் தான் வளைவை டிஃபைன் பண்ணக்கூடிய ஹேண்டில்ஸ். இந்த நோடுக்கு முன்னாடி உள்ள ஹேண்டில் இந்த நோடுலேருந்து முன்னாடி போகக்கூடிய லைனோட கர்வேச்சர், அதாவது வளைவு எந்த அளவுக்கு வளைஞ்சிருக்கணும், எந்த பக்கம் வளைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணும். இந்த ஹேண்டிலில் நம்ம கிளிக் பண்ணி இந்த வளைவோட ப்ராப்பர்ட்டிஸை மாற்ற முடியும். அதாவது எவ்வளோ வளைஞ்சிருக்கணும், எந்த பக்கம் வளைஞ்சிருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம இந்த ஹேண்டில் மூலயமா கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே போல் நோடுக்கு இந்த பக்கம் உள்ள வளைவை இந்த ஹேண்டில் கண்ட்ரோல் பண்ணுது. இதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது மூலயமா, மாற்றி அமைக்கிறது மூலயமா நம்மளோட வளைவுகளோட வளைவு மற்றும் வளைவு திசை ஆகியவற்றை நம்ம முடிவு பண்ண முடியும், கட்டுப்படுத்த முடியும். இதே போல் நம்ம கிளிக் பண்ணி நமக்கு தேவையான வடிவத்தில் வளைவுகளை உருவாக்குறது மூலயமா எந்த வடிவத்தை வேணாலும் நம்ம உருவாக்க முடியும். நார்மலாக நீங்கள் எல்லா டிசைனிங் டூல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்கொயர் அல்லது ரெக்டாங்கிள், எலிப்ஸ் அல்லது சர்க்கிள் இது மாதிரியான பேசிக்கான ஷேப்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. சில அதிகப்படியான ஷேப்ஸ்க்கெலாம் நம்ம எங்கே பண்ணுறது, எப்படி உருவாக்குறது, எப்படி அதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். அதெல்லாம் எப்படின்னாக்கா, இது போல் தான் பென் டூல் அல்லது பாத் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான ஷேப்பை நீங்களே ஓனாக கரெக்டாக பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் இந்த மாதிரியான டூல்ஸ் நமக்கு பயன்படுது. ஓகே, இப்போ நம்ம இந்த பாத் டூலை யூஸ் பண்ணி ஒரு பேசிக்கான ஒரு ஷேப்பை ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஆங்கர் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்த ஆங்கர் பாயிண்ட்டை நான் வளைவாக க்ரியேட் பண்ணுறேன்.
ஓகே, இந்த ஹேண்டில் நான் கிளிக் பண்ணி இது போல் டைரெக்ஷனை மாற்றிக்கிறேன். இது மாதிரி நம்ம டைரெக்ஷனை மாற்றுறது மூலயமா அடுத்த இந்த நோடுக்கு அடுத்த லைன் வந்து எந்த மாதிரி ஷேப்பில் எந்த பக்கம் வளைவாக இருக்கணுமா அல்லது ஸ்ட்ரைட்டாக இருக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முடிவு பண்ண முடியும். ஓகே, அடுத்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிரியேட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த இடத்துலையும் நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ஒரு வளைவை உருவாக்கிக்கிறேன். அடுத்து எனக்கு ஸ்ட்ரைட் லைன் வேணும், அதனால் நான் இந்த ஹேண்டிலை இந்த பக்கமாக கொண்டு வந்துக்கிறேன். இப்போ நான் இந்த ஷேப்பை மூட போகிறேன். அதனால் நான் கண்ட்ரோலை கிளிக் பண்ணி ஆரம்பித்த நோட்லேயே கிளிக் பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு இந்த ஷேப்பு க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே, இது வந்து ஒரு உருளை வடிவம், இருபக்கம் ஒரு அரை கோள வடிவம் இணைஞ்ச ஒரு உருளை வடிவம் போல் இருக்குது. பரவாயில்ல. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல எனக்கு ஒரு புதிய நோடு ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா கண்ட்ரோலை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல புதுசாக ஒரு நோடை க்ரியேட் பண்ணிடலாம். அதாவது கண்ட்ரோலில் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம ஷேப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் லைன்ஸுக்கு இடையில் புதுசாக ஒரு நோடை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம இங்கே இருக்கிற இந்த நோடு இருக்கு இல்லையா, இந்த நோடு நமக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டோம். ஓகே, இதை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னாக்கா இந்த நோடை முதல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற நோடு மட்டும் இந்த மாதிரி ஹைலைட் ஆகி தெரியும். செலக்ட் பண்ணாத நோடுலாம் வந்து நார்மலாக ஒரு ரவுண்டாக மட்டும் தெரியும். ஓகே, சர்க்கிளாக. இப்போ நம்ம எந்த நோடை டெலீட் பண்ணணுமோ அந்த நோடை செலக்ட் பண்ணிக்கிறோம். கீபோர்டில் பேக் ஸ்பேஸ் அப்படிங்கிற கீயை அமுத்துறது மூலயமா நம்ம அந்த நோடை டெலீட் பண்ண முடியும். ஓகே, இந்த நோடு எனக்கு தேவையில்லை அப்படின்னாக்கா இதை கிளிக் பண்ணி கீபோர்டில் பேக் ஸ்பேஸ் அமுத்தினா அப்படின்னாக்கா நமக்கு அந்த நோடு மட்டும் டெலீட் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த நோடுக்கும் இந்த நோடுக்கும் இடையில் ஸ்ட்ரைட் லைன் தான் இருக்குது. எனக்கு இது வந்து கர்வேச்சராக மாற்றணும். பட் இந்த ஹேண்டிலில் இந்த நோட்டில் நான் கிளிக் பண்ணால் எனக்கு ஹேண்டிலே வரல. ஓகே, இந்த பக்கம் தான் ஒரு ஹேண்டில் வருது. இதை யூஸ் பண்ணி இந்த பக்கம் வளைவை மாற்றலாம். எனக்கு இந்த பக்கம் வளைவு இந்த பக்கம் வரணும். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம இந்த ஒரு ஹேண்டிலில் மட்டும் வச்சு 2 எஸ்கேவ் மாதிரியான வளைவுகளை கொண்டு வர முடியாது இல்லையா. அதனால் நம்ம இந்த நோடுக்கும் ஒரு ஹேண்டில் இருந்தால் வசதியாக இருக்கும். அதை எப்படி கொண்டு வரது? அதாவது ஹேண்டிலே இல்லை. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். 2 நோடை க்ரியேட் பண்ணிடுறோம். இது ரெண்டும் ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது. எந்த நோடில் நீங்கள் மறுபடியும் கிளிக் பண்ணினாலும் உங்களுக்கு ஹேண்டிலே வராது. அப்படிங்கக்குள்ளே இந்த லைனை வந்து நான் கேர்வாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா அந்த ஹேண்டில் இல்லாமல் எப்படி கேர்வாக மாற்றுறதுன்னு உங்களுக்கு டவுட் வரலாம். அப்போ நீங்கள் லைனில் கிளிக் பண்ணி லைனை மூவ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு லைன் கேர்வாக மாறும். அது கூடவே 2 நோடுலேருந்தும் 2 ஹேண்டில்ஸ் உங்களுக்கு வெளிவரதை பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஒவ்வொரு ஹேண்டிலையும் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு தேவையான வடிவத்தில் உங்களோட கேர்வை நீங்கள் வடிவமைத்து கொள்ள முடியும். ஓகே, அதாவது லைனை கிளிக் பண்ணி மூவ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நோடிலேருந்து அந்த ஹேண்டில் வெளிப்படும். ஓகே, நம்ம இந்த ஷேப்பை க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இதுக்கு கலர் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறோம். ஓகே, நான் இப்போ பக்கெட் டூலுக்கு போய்க்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஷேப் காண போயிடுச்சு. இவ்வளோ நேரம் நம்ம கஷ்டப்பட்டு க்ரியேட் பண்ண ஷேப்பு இப்படி அசால்ட்டாக காண போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் வருத்தப்படலாம். அப்படிலாம் வருத்தப்பட தேவையில்லை. இங்கே லேயர் பேனலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா லேயர், சேனல், பேத் அப்படின்னு சொல்லிட்டு பல பேனல்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதில் நமக்கு பேத் அப்படின்ட்டு தனியாக ஒரு பேனலே இருக்குது. இந்த பேனல் எதுக்காக அப்படின்னாக்கா நம்ம க்ரியேட் பண்ணுற பேத்தை எல்லாத்தையும் இது சேவ் பண்ணிக்கிட்டே வரும். அதுதான் இந்த பேத் பேனலோட வேலை. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அன்னேம்டு அப்படின்ட்டு ஒரு பேத் லேயர் இருக்குது. இதை நம்ம விசிபிலிட்டி ஆன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம க்ரியேட் பண்ண அதே பேத் எக்ஸாக்டாக இங்கே சேவ் ஆகிருக்கு. பட் எந்த நோட்ஸுமே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாக்கா நம்ம இப்போ பக்கெட் ஃபில் டூலில் இருக்கோம். நம்ம பேத் டூலுக்கு மாறிட்டு இதை லைட்டாக ஒரு கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு பழையபடியே எல்லா ஹேண்டில்ஸும் வந்துடும், எல்லா நோட்ஸும் வந்துடும். எப்போ வேணுமோ நம்ம இதை எடிட் பண்ணிக்கலாம். எப்போ வேணுமோ புதிய ஆங்கர் பாயிண்ட்ஸை இன்சர்ட் பண்ணிக்கலாம். எப்போ வேணுமோ பழைய ஆங்கர் பாயிண்ட்ஸை நம்ம டெலீட்டும் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பேத்தை யூஸ் பண்ணி இப்போ என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இது முதல்ல ஒரு பேத்தை க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த பேத்தை நம்ம செலெக்ஷனாக மாற்ற முடியும். செலக்ட் ஃப்ரம் பேத் அப்படின்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கா. இதை நம்ம கிளிக் பண்ணுறது மூலயமா இந்த பேத்து ஊடாகவே நம்ம ஒரு செலெக்ஷனை மேக் பண்ண முடியும். செலெக்ஷன் மேக் பண்ணுறாலே உங்களுக்கு தெரியும், லேயரில் நம்ம எந்த கலரை வேணுமோ ஃபில் பண்ணிக்க முடியும். இப்போ பிளாக் கலரை இங்கே ஃபில் பண்ணி பார்க்கலாம். சாரி, பேட்டர்னில் இருக்குது, ஃபில் வித் ஃபோர்க்ரவுண்ட் கலர். ஓகே, இப்போ நம்ம இந்த பேத்துக்குள்ளே செலெக்ஷன் பண்ணி அந்த செலெக்ஷன் மூலயமா பிளாக் கலரை ஃபில் பண்ணியிருக்கோம். ஓகே, அன்டூ பண்ணிக்கிறேன்.
செலக்ட் நன் பண்ணுறதுக்கு Ctrl+Shift+A ஷார்ட்கட் கீ. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் செலக்ட் நன் அப்படியும் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு ஃபில் பேத்துன்னு டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மூலயமா நம்மளோட பேத்துக்குள்ளே ஏதாவது ஒரு சாலிட் கலரா அல்லது பேட்டர்னா அப்படிங்கிறத ஃபில் பண்ண முடியும். சாலிட் கலர்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஃபோர்க்ரவுண்டில் என்ன கலர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த கலர் வந்து ஃபில் ஆகும். பேட்டர்ன் அப்படின்னு கொடுத்தோம்னாக்கா நம்ம இந்த பேட்டர்ன் பேனலில் எந்த பேட்டர்ன் வந்து ஹைலைட் ஆகிருக்கோ அந்த பேட்டர்ன் வந்து நமக்கு ஃபில் ஆகும். ஓகே, அதே போல் நம்ம ஸ்ட்ரோக் பண்ண முடியும். இந்த பேத்தின் ஊடாகவே நம்ம வந்து ஸ்ட்ரோக்ஸை க்ரியேட் பண்ண முடியும். ஸ்ட்ரோக் லைனா அல்லது பேட்டர்னா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆப்ஷன் இருக்குது. இப்போ லைன் அப்படின்னாக்கா லைனோட வித்து தடிமன் எவ்வளோ இருக்கணும், லைனோட ஸ்டைல் எப்படி இருக்கணும், லைனோட கார்னர்ஸ்லாம் கேப்ஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம பர்ஃபெக்டாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஸ்ட்ரோக் வித்து பெயிண்ட் டூல்ஸ் இப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது மூலயமா நம்ம ப்ரஷ் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ப்ரஷ்ஷில் நம்ம எந்த ப்ரஷ் வச்சுருக்கோமோ அந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி ஃபோர்க்ரவுண்டில் என்ன கலர் இருக்கோ அந்த கலரை பயன்படுத்தி நமக்கு இந்த கரண்ட் செட்டிங்ஸில் இங்கே பேத்தில் நமக்கு ஒரு ஸ்ட்ரோக்கை ஏற்படுத்தி கொடுத்துடும். கிம்பில் வந்து மை பெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரஷஸ் கலெக்ஷன் இருக்குது. இதில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தேவையான எல்லா ப்ரஷஸ் கலெக்ஷனும் இந்த மை பெயிண்ட் அப்படிங்கிற பேக்கேஜுக்குள்ளே இருக்குது. இதில் நம்ம ஏதாவது ஒரு ப்ரஷ்ஷை சூஸ் பண்ணிக்கிட்டு அதை செட்டிங்ஸை கரெக்டாக ட்வீக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா அது மூலயமா நம்ம பேட் டூலை யூஸ் பண்ணி ஸ்ட்ரோக் பேத் மூலயமா நம்ம ஸ்ட்ரோக் வித் பெயிண்ட் டூல் இதில் வந்து நம்ம மை ப்ரஷஸ் அதாவது மை பெயிண்டோட ப்ரஷஸை சூஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் கொடுத்தோம் அப்படின்னாக்கா நம்ம மை பெயிண்டில் என்ன ப்ரஷ் மாடல் சூஸ் பண்ணியிருந்தோமோ அந்த மாடலில் நம்மளோட ஃபோர்க்ரவுண்ட் கலரை ஸ்ட்ரோக்காக நமக்கு அப்ளை பண்ணி கொடுத்துடும். இப்போ நம்ம பேத்தை வந்து டிசேபிள் பண்ணிட்டு பார்க்கலாம் நம்ம எப்படி ஒரு அழகாக ஒரு ஸ்ட்ரோக்கை க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேட்டு நம்ம மூவ் டூல்லையே வந்து மூவ் லேயருக்கு பதிலாக மூவ் பேத் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம பேத்தை வேறு ஒரு இடத்துக்கு ஈஸியாக மூவ் பண்ண முடியும். அதே போல் ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல்லையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பேத் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம பேத்தை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும், ரொட்டேட் பண்ண முடியும், ஸ்கேல் பண்ண முடியும், என்னென்னமோ பண்ண முடியும். இதுதான் சிம்பிளாக பேத் டூல் அப்படிங்கிறத கிம்பில் எப்படி பயன்படுத்துறது என்ன ஏதுங்கிற விவரம். இப்போ நம்ம இந்த காணொலியோட அடுத்த பகுதிக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம எப்படி இந்த ஃபோட்டோவில் உள்ள ஃபோர்க்ரவுண்ட் சப்ஜெக்டை மட்டும் பேத் டூலை பயன்படுத்தி தனியாக பிரித்து எடுக்கிறோம், அது மூலயமா பேக்ரவுண்டை எப்படி நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பேத் டூலை பற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அப்படின்னாக்கா நம்ம இப்போ பண்ண வேண்டியது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு லேசோ டூல் போலியே தான். ஆனால் லேசோ டூலில் வந்து ஸ்ட்ரைட் லைன்ஸ் வரும் அல்லது நம்ம பென்சில் போலியே மவுஸோட ஆக்ஷனை பயன்படுத்தி ட்ரா பண்ணுறது போல் இருக்கும். ஆனால் பேத் டூல் அப்படிங்கிறது லேசோ டூல் போலியே நமக்கு நோட்ஸ் இருந்தாலும் அந்த நோட்ஸில் இருக்கிற ஹேண்டில்ஸ் மூலயமா அதில் நமக்கு நல்ல வளைவுக்கான கண்ட்ரோல்ஸ் கிடைக்குது. அது மூலயமா டிஃப்ரெண்ட்டான வளைவுகள் கொண்ட ஷேப்ஸையும் நம்ம வந்து பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ண முடியும் இந்த பேத் டூலை பயன்படுத்தி. ஓகே, இப்போ நம்ம ஃபோட்டோவை நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளோட செலெக்ஷன் வந்து ரொம்ப துல்லியமாக இருக்கும். அதில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்களே ஃபர்ஸ்ட் நோடை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நோடை ப்ளேஸ் பண்ணியாச்சு. அந்த ஃபர்ஸ்ட் நோடை ஃபாலோ பண்ணியே நீங்கள் லேசோ டூலில் பண்ணுறது மாதிரி அடுத்தடுத்த ஆங்கர் பாயிண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கிட்டே போக வேண்டியதான். இதுக்கும் லேசோ டூலுக்கும் சொன்ன மாதிரி வித்தியாசம் என்னன்னாக்கா நீங்கள் வளைவுகளை உருவாக்க முடியும். இது போல் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் வளைவுகளை ஏற்படுத்தி உங்களோட செலெக்ஷனை இன்னும் பர்ஃபெக்டாக சிம்பிளாக மேற்கொள்ள முடியும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டைம் எடுத்து இதை நுணுக்கமாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் வந்து அருமையாக இருக்கும். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஃபோர்க்ரவுண்ட் செலெக்ஷன் டூல், அப்புறமேட்டு லேசோ டூல், ஃபஸி செலக்ட் டூல், இது போல் நிறைய செலெக்ஷன் டூல்ஸை பார்த்துருப்போம். அது எல்லாமே வந்து கம்ப்யூட்டரே நம்மளோட நீட்ஸுக்கு தகுந்த மாதிரி செலெக்ஷனை மேக் பண்ணக்கூடிய டூல்ஸ். ஆனால் இந்த டூலில் நம்மளே ஓனாக நம்மளோட நாலேஜில் க்ரியேட் பண்ணுறதுனால இதோட பர்ஃபெக்ஷன் ஆர்டிஸ்ட்டை பொறுத்து அமையுது. ஓகே, இந்த ப்ராசஸ் ரொம்ப டைம் எடுக்கலாம். இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேவா? இது போல் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணிக்கிட்டு எந்த அளவுக்கு நெருக்கமாக எந்த அளவுக்கு அந்த வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பேத் டூலை நீங்கள் அருமையாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் உங்களோட ஃபோர்க்ரவுண்ட் சப்ஜெக்டை அழகாக ட்ரேஸ் பண்ணி முடிச்சிடுவீங்க. ஓகே, இப்போ நான் ஏற்கனவே செலெக்ஷனை மேக் பண்ணி வச்சுருக்கேன்.
பேட்ச் பேனலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கேர்ள் அவுட்லைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு செலெக்ஷனை, அதாவது பேட்ச் செலெக்ஷனை மேக் பண்ணிட்டேன். இப்போ அதோட அவுட்புட்டை பார்க்கலாம். இதுதான் வந்து நான் ஏற்கனவே பேட்ச் டூலை பயன்படுத்தி மேக் பண்ண செலெக்ஷன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செலக்ட் ஃப்ரம் பேத் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தோம் அப்படின்னாக்கா நம்ம பேத்தினூடாவே நமக்கு செலெக்ஷன் மேக் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம லேயர் பேனலுக்கு வந்துக்கலாம். பேத்தை வந்து டிசேபிள் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம டூலையும் மாற்றிக்கலாம். மூவ் டூலுக்கு வந்துக்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது மாஸ்கிங் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு சிம்பிளாக புரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோவில் மாஸ்க் பற்றி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்கா, நம்ம ஒரு லேயருக்கு மாஸ்க் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த மாஸ்கில் எங்கெல்லாம் வந்து பிளாக் கலரில் இருக்கோ அதெல்லாம் மறைக்கப்பட்டு விடும். எங்கெல்லாம் ஒயிட் கலரில் இருக்கோ அது மட்டும் நமக்கு வெளியே தெரியும். பிளாக்கில் உள்ளதெல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாகவோ அல்லது பேக்ரவுண்ட் கலர்லேயோ போயிடும். இதுதான் வந்து சிம்பிளாக மாஸ்க் அப்படிங்கிறது. இந்த லேயர் பேனலில் கீழே வந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மாஸ்க் மாதிரி ஐக்கான் போட்டிருக்கு இல்லையா, முகமுடி மாதிரி, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அது போல் ஆட் லேயர் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இதில் நீங்கள் செலெக்ஷன் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த லேயருக்கு பக்கத்துலேயே ஒரு மாஸ்க்கு ஆட் ஆகிருக்கிறத பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் கலரில் இருக்கிற பகுதியெல்லாம் மறைக்கப்பட்டுடுச்சு. பார்த்தீங்களா, டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. எங்கெல்லாம் ஒயிட் கலரில் இருக்கோ, அதாவது நம்ம செலக்ட் பண்ண இடத்த மட்டும் அது ஒயிட்டாக பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கு, அந்த இடம் மட்டும் உங்களுக்கு விசிபிளாக தெரியுது. இதுதான் மாஸ்க் அப்படிங்கிற கான்செப்டோட சிம்பிளான விளக்கம். நம்ம தனியாக ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் செலக்ட் நன் பண்ணிடுறேன். செலக்ட் நன். இப்போ நம்ம பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும் இல்லையா, அப்போ நம்ம நியூ லேயர் பிஜி அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து பேக்ரவுண்ட் லேயருக்கு மூவ் பண்ணிக்கிறேன். இதுக்கு நம்ம வந்து ஒரு கிரேடியன்ட் பேக்ரவுண்ட் ட்ரை பண்ணலாம். ஃபோர்க்ரவுண்ட் கலராக நான் இந்த கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் கலராக நான் இந்த கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் கிரேடியன்ட் டூல் எடுத்துக்கிறேன். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறோம். கண்ட்ரோலில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஹரிசாண்டல் ஆக்சிஸ் லாக் ஆகிக்கும். இல்லைனாக்கா இது மேலே கீழே எப்படி வேணுமோ போக வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ அருமையான கிரேடியன்ட் பேக்ரவுண்ட் கொடுத்தாச்சு. அவ்வளோதான். பேத் டூலை யூஸ் பண்ணி நம்மளோட சப்ஜெக்டை அழகாக ட்ரேஸ் பண்ணி அதை மாஸ்கிங் மூலயமா நம்ம பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கிரேடியன்ட் லேயர் ஒன்று பேக்ரவுண்டை ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், நம்ம பேக்ரவுண்டை மாற்றியாச்சு. பிஃபோர் ஆஃப்டர் பார்க்கலாம். பிஃபோர் ஆஃப்டர். இந்த பேசியர் கர்வ்ஸ் டூலை யூஸ் பண்ணி நம்ம இது மாதிரி பேக்ரவுண்ட் தான் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. நம்ம பல வகையில் யூஸ் பண்ணலாம். அதாவது இது வந்து ஒரு புதிய ஷேப்பை க்ரியேட் பண்ணுது. அவ்வளோதான். செலெக்ஷன் பண்ணி ஸ்ட்ரோக் பண்ணலாம். அதுக்குள்ளே இப்போ இருக்கிற பகுதிகளை டெலீட் பண்ணலாம். அதுக்கு வெளியே நம்ம பெயிண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா நம்ம புதுசாக ஒரு ஷேப்ஸே க்ரியேட் பண்ணி ஒரு கார்ட்டூன்லாம் டிசைன் பண்ணுறோம் கிம்பில் அப்படின்னாக்கா அதுக்கு நமக்கு இந்த பேத் டூல் ரொம்பவே பயன்படும். அது எல்லாத்தையும் பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் தெளிவாக பார்க்கலாம். அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அருங்கலை ஆற்றுக.